எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி, தன்மானத்தை விட்டு கொடுக்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு ராசி மற்றவங்களை விட நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. கீழே விழுறது எல்லாமே எழுந்து வர்றதுக்கு தான். அதுவும் எழுந்து வர்றதுனா சாதாரணமாக இல்லை. நம்ம ஏன் கீழே விழுந்தோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இனி விழுகாத அளவுக்கு மற்றவங்க நம்மளை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எழுந்து நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானித்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. இன்னொன்று, இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி குருவை அதிபதியாக கொண்டவங்க. குரு பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவருங்க. முழு சுபகிரகம்னு பேர் எடுத்தார். இவர் அதிபதியாக கொண்ட தனுசு ராசி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயம் குரு எல்லா ராசிக்கும் நன்மையை செஞ்சாலும் தனுசு ராசிக்கு மட்டும் எந்த ஒரு நன்மையுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தனுசு ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய, அதாவது தேவர்கள் எல்லாருக்கும் குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் வரப்போகிறாருங்க. ஆனால் நான் இருக்கும்போது எப்படிப்பா என் ஆளு மேலே நீ கை வைப்பன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி குரு பகவான் செவ்வாய் தரக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்தையும் அதிர்ஷ்டமாக கொட்ட போகிறாருங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தலை தப்பு வாங்குற அளவுக்கு எல்லாமே நடக்குங்க. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. இப்போ தனுசு ராசிக்காரங்க என்ன யோசிப்பீங்கன்னா, அட போமா நீ எதுக்கு சொல்லியேமா இருக்கலாம், ஏதாவது நல்லது இருந்தால் சொன்னால் பரவாயில்ல, இப்படி ஆபத்துங்கிறையே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த ஆபத்தை எப்படி நீங்கள் கையாளலாம், அதோட குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு, கெட்டதை எப்படி விழுக்கணும், நல்லதை எப்படி தூக்கி பிடிக்கணும், இதுதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சனி பகவானினோட நேர்பார்வைக்கு போகிறாரு. சரிங்களா. இதன் காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 45 நாட்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஓகேங்களா. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அங்காரகன், பூமிக்காரகன், நீதியை நிலைநாட்டக்கூடிய வலிமையான கிரகம்னு பேர் எடுத்துவர். இப்போ பொதுவாகவே ஒருத்தனோட வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னாக்க ஜாதகத்தை தூக்கிட்டு சனி பகவானினோட பாதிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுமா அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. ஆனால் அவரோட பரவாயில்லைங்க. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியாதுங்க. உங்களுக்கு பாதகமாக இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு துரதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியாது. ஏன்னா எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும். கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைய விட்டுருவாங்க. சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது ஏன் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிறப்ப வர்ற பிரச்சனை வருது, இல்லை சண்டை வருது, சச்சரவு வருது, வண்டி வாகனங்களால் விபத்துகள் வருது. இதுக்கு எல்லாமே காரணக்கர்த்தாவாகவும் இவரே வர்றாருங்க. ஆனால் இப்போ இவர் இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே முடியாது. என்னதான் ஒரு முயற்சி பண்ணாலுமே செவ்வாய் பகவான் தனுசு ராசியை ஒழிச்சிடலான்னு நினைச்சாலும் சரி, உங்களுடைய குரு பகவான் குறுக்க அந்த கௌசிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க போய் நிற்பாருங்க. என்னை மீறி நீ தொடரா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா. தனுசு ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நீக்க போகிறாரு. அது எப்படிமா எங்களை காப்பாற்ற போகிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இப்போது இது வேற வருதா, நிஜமாவே இந்த குரு பகவானுக்கு எங்களை காப்பாற்றக்கூட வழி இருக்கா, காப்பாற்றக்கூடிய வழி இருக்கா, அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு கூட யோசிப்பீங்க. என்ன ஏன்னா முடியலை, யாரை நம்புறது, எந்த தெய்வம் நமக்கு துணை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் கூட தவிச்சிருப்பீங்க இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சங்கடங்களை பார்த்துட்டீங்க. ஸோ அந்த சங்கடங்களில் இருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா
பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அழகாக வாழ்க்கையை அப்படியே உருட்டிக்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தானத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் இத்தனை நாட்களாக. இதனால் பிள்ளைகள் கூட பிடிவாத குணத்தோடு செயல்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு குழந்தைகளுக்கும் காரணமாகவும் இருந்திருப்பாங்க. நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒரு விதத்தில் விடுதலைன்னு சொல்லலாங்க, இன்னொரு விதத்தில் செலவை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாங்க. செலவுகள் அதிகமாகும். தந்தை வழியில் செலவுகள் வருது, தந்தை ஆரோக்கியத்தில் செலவுகள் வருது, உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில் செலவுகள் வரும். ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு காரணகர்த்தா, குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கான கிரகம் இவருங்க, சரிங்களா? ஸோ அதனால் உடன்பிறப்புகள் கிட்ட இல்லை உடன்பிறப்புகள் வகையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க எனக்கு அண்ணன் முறை வேணும், தங்கச்சி முறை வேணும், அக்கா முறை வேணும்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஆட்களை கூட உங்களுக்கு பாதிப்பு வருங்க. குறிப்பாக இரத்த பந்தம் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, உடன்பிறப்புகள், அவங்களாலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். உஷாராக இருந்துக்கோங்க. உறவுகள் விஷயத்தில் உஷாராக இருங்க தனுசு ராசிக்காரங்க. இது உடன்பிறப்புகளுடைய திருமண செலவுகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 3ஆம் இடத்தை பார்க்கறது மூலம் தம்பி தங்கைக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படும். 1.5 மாதத்துக்கு குரு பகவானினுடைய அருள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பார்வையை கொடுக்கறதுனால செவ்வாய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அலைச்சல் ஏற்படும். உடல் சோர்வின் மூலம் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கழுத்து கீழ்ப்பகுதியிலிருந்து தொப்புள் வரைக்கும் தொற்று நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது எல்லாம் இது ஒன்றும் வேலை கிடையாதுங்க. இன்றைக்கி இல்லையா நாளைக்கு செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம ஆரோக்கியம் மட்டும்தான் உண்மையான செல்வங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி பயணங்கள் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் அனாவசியமான பொல்லாப்பை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப அந்த செலவுங்கிற விஷயத்தை தாங்க தனுசு ராசி வாழ்க்கை சிக்கிட்டு தவிக்குது. ஸோ இப்போ செலவு வரும்னு தெரிஞ்சிருச்சு. கையிருப்பை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. வரக்கூடிய வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தணும்னு பார்த்துக்கோங்க. தேவையான செலவா தேவையில்லாத செலவா, உறவுகள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டால் கையை கடிக்காமல் கடன் வாங்காமல் அப்படி தப்பிச்சிடலாங்க. அடுத்ததாக செவ்வாயும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை விஷயங்கள், பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களுக்கு கடல் கடந்து நீங்கள் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து அலைச்சல்னு பார்த்தோன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. குருவும் சனியும் சாதகமாக செயல்படுவாங்க. தனுசு ராசிக்கு சனி பகவான் எதிரியாகவே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாருங்க. அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. இருந்தாலுமே இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. இளமையிலான ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்துட்டேன், திரும்பவும் இந்தியாவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, சொந்த தாய்நாட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் அமைய போகுதுங்க. ஸோ வெளிநாட்டு யோகம் இருக்குது. அதனால் எதை செஞ்சாலும் தனுசு ராசி பொறுமையை கடைபிடிக்கணும். அதே மாதிரி அப்பா வழி சொத்து சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டு தந்தை கிட்ட ஒப்படைப்பதற்கு அதற்கான வழக்கு செலவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது திரும்ப திரும்ப வரும். ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகும். எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் அதிகமாகுங்க. அதனால் கவனமாகவும் இருக்கணும். சுக்கிரன் உங்களுடைய சப்தஸ்தானத்தில் குருவோடு இணையிறதுனால நண்பர்களால் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்படுத்துவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீண் விரயங்கள் ஆகும். தந்தை வழி உறவுகளோட மோதல் போக்கு கடைப்பிடிக்குங்க. சூழல் இருக்கும். உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் செலவு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களால் செலவு ஏற்படும். வேலை சம்மந்தமாக வெளியூருக்கு போயிட்டு
அதுக்கான செலவு ஏற்படும். நான் வெளியூருக்கு போகல, வெளிநாட்டுக்கும் போகலையேம்மா, ஆனால் உள்ளூர்லேயே இருந்துட்டு கூட அலைச்சல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் தான் இருக்குங்க. ஆனால் இதை தாண்டி தனுசு ராசிக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு வந்து உதவிகரமாக செயல்படுவாங்க. அதனால் இனி இந்த வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியினால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஏற்படுத்தாது. தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் என்னதான் கஷ்ட காலம் வந்து நம்மளை துரத்துனாலும் சரி, அதாவது எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, தன்மானத்தை விட்டு கொடுக்காதவங்க தான் தனுசு ராசி. எனக்கு வந்து நேரம் காலம் சரியில்லை, ஸோ அவன் காலில் எல்லாம் போய் இவன் கையில் விழலாமா, அவன் காலில் விழலாமா, இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. தலையே போனால் போயிட்டு போகுது, நான் ஏன் அவன்கிட்ட தலை வணங்கணும், இதுதான் தனுசு ராசி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெல்றதும் எதுக்கு, எழறதும் எழுந்திருப்போம் அப்படின்னு நம்புவாங்க. யார் தயவும் தேவையே இல்லை, சொந்த காலில் நின்று உழைச்சி சாதிக்க முடியும்னு சொல்கிற தன்மான சிங்கங்கள் தாங்க தனுசு ராசி. அதே மாதிரி எதையுமே சமாளிக்கும் ஆற்றல் பெற்றவங்க தனுசு ராசி. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு பொருத்தமாகும் தான், ஆனால் ஒரு விஷயம் எங்களால் இப்போ வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னு ரொம்ப தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்கள் சொந்த காலில் தான் நிற்கிறோம், நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிறோம், ஆனாலும் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலையே. ஏன்னா நீங்கள் தலைவர்கள். ஒரு குடும்பத்தை எடுத்துட்டாலும் சரி, தனுசு ராசி சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த பொறுப்பும் இவங்க தலையில் தான் இருக்கும். அதே போல் நட்பு வட்டம், அந்த நட்பு கூட்டத்துக்கே இவங்க தான் தலைமை தாங்குவாங்க. அதே போல் நல்லது கெட்டதுக்கு இவங்க போய் நிற்பாங்க. சொந்த பந்தங்களாக அவங்க நல்லது கெட்டதுக்கும் இவங்க போய் தலைமை தாங்குவாங்க. ஸோ இப்படி நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது கெட்டதுக்கு போய் நிற்பாங்க. ஆனால் தன்னோட கட்டத்துக்கு, தன்னோட கஷ்டத்துக்கு யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்களுக்கு போய் கஷ்டமா, நம்புற மாதிரியே இருக்குது, ஆஹோ ஓஹோன்னு பேசுவாங்க. சும்மாவே நம்மக்கிட்ட இவங்க ஊருப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க, கஷ்டம் இருக்கோ, ஆனால் இவங்க நம்மளை பல கோடிக்கு அதிபதி, அவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா நீ சும்மா சொல்லாத, அவங்க என்னன்னா வந்து சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் கடன் வந்திருக்கும், அது பாரு இன்னும் ஒரு மாதத்தில் அடைச்சிருவாங்க, இப்படி தான் பேசுவாங்க. ஸோ ஒரு மாதிரி வைத்தெரிச்சலோடு பேசினாலும் அது பழிக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட செயல்பாடுமே இருக்கும். நீ வைத்தெரிச்சலில் பேசினாலும் பரவாயில்ல, உயர்த்தி பேசிக்கோ, ஆனால் மற்றவங்களுக்கு என்ன தான் பொறாமையில் அவங்க பொங்கி பேசினாலும் இறக்கி பேசாத அளவுக்கு எப்பவும் ஒரு படி முன்னாடியே நிற்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வலம் வரக்கூடிய நம்ம தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, அதாவது உறவுகளால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. தனுசு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும். என்னன்னா உறவுன்னு சொல்கிறது தனுசு யோசிப்பாங்க, அது சரி ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் வந்துட்டு அப்படியே பெருசாக பார்த்துட்டாங்க நம்மளை, இதில் இந்த உறவு வரியாக என்ன நடக்க போகுதோ, என்ன பண்ண வருதோ அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நவ கிரகங்கள்லேயே மங்களகரமான கிரகம் இவருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதை மட்டுமே செஞ்சு பழக்கம். அது யாருங்க? நம்ம குரு பகவான் தான். குருவோட பயிற்சி தான் உங்களுக்கு நான் ஒரு உறவுன்னு சொல்லியிருக்கேன். இந்த உறவால் தான் உங்கள் வாழ்க்கை நிலை நல்ல விதத்தில் மாறப்போகுதுன்னே சொல்லலாங்க. இத்தனை நாளாக நல்லா தான் இருந்தோம், போராட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு, சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லவே இல்லை, ஒரு செகண்டில் மின்னல் மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு, டெம்பரவரியான சந்தோஷத்தை மட்டும்தான் இதுவரைக்கும் பார்த்த தனுசு ராசி நிரந்தரமான அடுத்து ஒரு வருஷ காலத்துக்கு சந்தோஷத்திற்கு சொந்தக்காரங்களாக மாறப்போதீங்க. அது என்ன எப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மே மாதத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால் இதுவரைக்கும் உங்கள் ராசிநாதன் எங்கே இருந்தார்? 6ஆம் இடத்துல இருந்தார், மறைஞ்சு இருந்தார். இதனால் உங்களுக்கு நீங்களே எதிராக கூட மாறி இருப்பீங்க, அந்த அளவுக்கு சூழல் இருந்துச்சு. ஆனால் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய அறிவுரை எல்லாருமே ஏற்று நடந்துக்க போகிறாங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்க போகுது, புரியுதுங்களா? பழைய பகையை மனசில் வச்சுக்காம உறவுக்காரங்க கிட்ட அன்பாக பழகிக்கோங்க. இந்த பகையை மறந்துடுங்க, அதை விட்டுட்டு
பகைக்கு யார் காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி சுத்தமாக வேணாங்க, அதை விட்டுருங்க. அதே போல் பாலிய நண்பர்களை சந்தித்து மகிழ போகிறீங்க. இந்த 7ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க போகுது. நிஜமாக நீ சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லாதாமா இருக்குது. இந்த குரு பயிற்சி நிஜமாவே எனக்கு நல்லது பண்ணுமா? குரு அவ்வளவு வலிமை இருக்கா அவருக்கு? அந்த கரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு சாதகமாக இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சுயஜாதகத்தை காட்டி பார்க்கல, ஆனால் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் சரிங்க, பொதுவாக சொல்கிறேன், குரு வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு. அதாவது குருனா ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இவர் இவ்வளோ வலிமையாக இருக்காருன்னு அப்போ தான் நீங்கள் உணர்ந்துக்க முடியும். ஆதி பரம்பொருளாகிய இறைவன் வந்து தன் சக்தியை வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு 3 அம்சமாக படைச்சாங்க. பிரம்மதேவருடைய படைப்பு தொழிலுக்கு தனக்கு உதவி புரிய சப்த ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித குலத்தையும் உருவாக்கினார், அசுர குலத்தையும் உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகளில் முனிவர் இருக்கார் இல்லையா, அவருடைய மகம் தான் அந்த பிரகாஸ்திபதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். ஜோதிட சாஸ்திரத்தில் முழு சுபகிரகம்னு பெயரெடுத்து பெருமைக்கு உரியவர் பிரகஸ்திபதினு அழைக்கப்படக்கூடியவர். இவர் தேவர்களுக்கு எல்லாமே தலைவன். இவர் ஒருத்தர் நமக்கு வந்து சாதகமாக இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயத்துக்கு இவர் தான் காரணகர்த்தா. அதாவது தனம்னு சொல்லக்கூடிய பணம், 2வது புத்திர சப்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வம். இந்த 2ஐயுமே கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். ஸோ இவரால் இது 2 மட்டுமே குடிக்க முடியுமானா கிடையாதுங்க. சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம், மந்திர யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம், இவை எல்லாமே குருதேவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவைகள் தான். குருவுடைய அருள் இருந்தால் இந்த துறைகளில் கூட நீங்கள் பிரகாசிக்க முடியும். ஆனால் இது மட்டும் இல்லைங்க, திருமணங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானது, அதே மாதிரி திருமண அளவுக்கு திருமணத்துக்கே முக்கியமான கிரகம்னு பார்த்தா அந்த குரு பகவான் தான். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராரு, திருமணமே நடக்க மாட்டேங்குது, என்னதான் பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை சரியாக அமையலை, வரனே அமையலை, அப்படியே வந்துட்டு வரன் அமைச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாலும் சரி தடைப்பட்டு நிற்குதுன்னு சொல்கிற வாக்கு. அவருடைய ஜாதகத்தில் குருவை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவர் எங்கே இருக்காருன்னா, அவருடைய பார்வை எங்கெங்கே விழுதுன்னா இதை பொறுத்து உங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணால் சரியாகுமான்னு நாங்கள் கணிச்சு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் குரு எந்த அளவுக்கு முக்கியமானவர், இவர் வலிமை மிக்க இந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிறது உங்களுக்கே உங்களை போல் இன்னும் 10 பேர் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தா உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பலத்தை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த மனக்கசப்பில் விலக்கி வைக்கிறாரு. மனம் திறந்து பேச போகிறீங்க. அதே போல் வீடு கட்ட பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணியிருந்தா அந்த கடன் உதவி வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சொந்த வீடு அமையும். இழந்த பதவியை மீண்டும் பெற போகிறீங்க. சொத்து பிரச்சனைகள் தீரும். அதே போல் குரு பகவானினுடைய பார்வைக்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ராசியை வந்து குரு பார்க்கறதுனால அழகு இளமை கூடும். எதுலேயுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றி பெற போகிறீங்க. அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே விலகி புது உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இதனால் சமுதாயத்தில் அந்தஸ்துக்கும் மதிப்புக்கும் உயர்வு ஏற்பட போகுதுங்க. கௌரவ பதவிகள்லாம் உங்களை தேடி வரும். சொந்த ஊரில் மதிக்கப்படுவீங்க. ஊர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. புதுசாக குளம் வெட்டுறது, கிணறு அமைக்கிறது, இது போன்ற பொது காரியங்களில் ஈடுபட போகிறீங்க. கோயில் விஷயத்தில் திருவிழா இது எல்லாத்தையுமே நீங்கள் தலைமை தாங்கி நடத்த போகிறீங்க. ஏமாற்றங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக விடுதலை பெற போகிறீங்க. உங்களால் பயனடைஞ்சவங்க இப்போ உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு நெருக்கமாவீங்க. வீண் பழிகள் விலகுதுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க. மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஷேர் மார்க்கெட் மூலம் பணவரவு உண்டாகுது. அடுத்தது குரு பகவானினுடைய நட்சத்திர சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியுமான விரையாதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில்
இணையறதுனால குரு பகவான் பயணம் செய்யறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்குங்க. மகனுக்கோ திருமணம் கைக்கூடி வரும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துக்களை வாங்குவீங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. அந்த எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றி இருக்குதுங்க. குரு பகவான் பயணம் செய்கிறதுனால நிறைய உதவிகளில் கிடைக்கும். தைரியமான சில முடிவுகளை எல்லாத்தையும் தைரியமாக எடுப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி இருக்குங்க. எல்லா விதத்துலேயும் இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே விலகுது. வழக்குகள் சாதகமாக முடியுது. உங்களுடைய ராசிநாதன் சுகாதிபதியமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் செல்லும்போது இனி வர எல்லா நாட்களுமே உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. வருமானம் உயரப்போகுது. விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். சந்தோஷம் அதிகமாகும். கடகத்தில் நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நிறைய கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி வெளியில் வர போகிறீங்க. அதே மாதிரி தாய் மற்றும் மனைவி வழியில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தந்தை வழி